வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. இது சென்னை டு டெல்லி ட்ரிப்பு பற்றினது. அங்கே ஒரு எக்ஸ்போ நடக்கிறது, அதனால் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் வந்தாச்சு, சென்னை ஏர்போர்ட். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன். அண்ட் இங்கேருந்து பார்த்தா எல்லாம் தெரியுது. ரன்வே அண்டு ஆல்ரெடி நிற்கிற ஏரோப்ளைன்ஸ் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸிலேருந்து ஏறி இங்கேருந்து அதுக்கப்புறம் ஃப்ளைட் கிட்ட கூப்பிட்டு போவாங்க. பஸ்ஸு ஃபுல்லாக ஏசி தான். இதான் லாஸ்ட் கால், அதனால் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால லாஸ்ட் பஸ்ஸில் ஏறியாச்சு. அந்த மாதிரி ஒரு 2 பஸ்ஸு போயிடுச்சு. ரொம்ப பெரிய காலி கிரவுண்டு வந்தது இல்லை. நான் அது ஒரு ரன்னு, அது ஒரு ரன்னு, இது ஒரு ரன்னு, அவ்வளோ தூரம் கொண்டு போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் தெரியல. கொடுத்துக்கோ, வாய்ஸ்லாம் அப்புறமா தான் கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணேன், உட்காந்தோன்னே இதுதான் ட்ரே யூஸ் பண்ணுறேன். நான் சாப்பாடு வைக்கிறதுக்கான ட்ரே. ஃபஸ்ட்டே தண்ணி கேட்டாங்களா? ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்றது. ஆமாம், இல்லை எல்லாம் செட்டில் ஆனோடனே நல்லா வெயிட் யூஸ் பண்ணி போயிட்டு லைன் அப்படியே எடுத்து வந்துடுறேன். இதெல்லாம் பார்த்துப்பாங்களா? யாரும் பார்த்தாங்களா தெரியாதுல்ல. இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இதோ பாருங்க, யார் பார்க்கல அப்படின்னா இவர் ஒருத்தர், இவர் சிக்க பாருங்க. அப்புறம் என்னையே காமிக்கிறீங்க. ஓகே, புகை போட்டு விட்ருக்காங்க. முன்னாடி புகை தெரியுதா? அப்புறம் சொல்லுங்க, எவ்வளோ சாம்பிராணி போடுறாங்க? ஏர் கிளென்சிங் மாதிரி சொல்கிறீங்களா? எவ்வளோ இப்போ எது பார்த்தா ஏர்போர்ட் தெரியுதா? மழை தெரியுது. திரிசூல மலையா? ஓகே, யூ அடிச்சுட்டு ஏற்றுறாரு வண்டியை. சென்னை குட்டியா தெரியுமா? ஏர்போர்ட் தெரியுதா? தெரியும். மறைக்கப்பட முகம் தெரியுது. சோறு சாமியும் சோறு. உங்க பேர் சொல்லலண்ணா. பிரிச்சிருவோமா? சரி, அதை பிரிங்க, அது உள்ள இருக்கிறது எனக்கு. இடமும் போட்டுருக்கீங்க. அதோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று நிறைய கொடுத்துருக்காங்க. அப்படியே எனக்கு பிடிக்காது. செலக்ட் பண்ண இது நம்ம ரிட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜூஸ் பேப்பர் போட்டு உங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தனியாக உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்டர் பண்ணாமல் வரவனு நிறைய கொடுக்குறாங்க. ஆர்டர் பண்ணவனுக்கு ஒரே ஒரு பாருங்க, ஆர்டர் பண்ண சவுந்தருக்கும் ஒன்று தான் வந்துருக்கு.
ஆர்டர் பண்ண பிரதீக் மட்டும் 4 வந்துருக்கு. என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம் வந்துட்டு. மொத்தமாக 2.5 மணி நேரம் ட்ராவல் சென்னை டு டெல்லி. அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. Cabin crew to your seats for landing. ஆஹா, இங்கேயே ஏசி இருக்கு. இது இது பண்ண முடியலையே. என்னடா இது ஜூம் இன் பண்ண முடியலையே. இது ஃப்ரண்ட் கேம் பண்ண முடியாது. டெல்லி மண்ணில் கால் வைக்க போகிறோமா? இது 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 மேட்டு, இது டைலு. இது வாக்கிங் எஸ்கலேட்டர். வாக்கிங் எஸ்கலேட்டர். அங்க பாருங்க சவுந்தா, இங்க பாருங்க பிருத்வி. ஒரு அண்ணன் நாங்க இங்கேயே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்க. ஓடுங்க ஓடுங்க. இல்லாதஜி நீங்க போங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம். சரி நீங்க இதுல போனா 25 மினிட்ஸ் ஆயிடும். ஆமா இங்க பாரு ஃபிளைட்டு, இங்க பாரு ஒண்ணும் இல்ல, நேரா பாரு நிறைய இருக்கு. இவரு வந்து அண்ணாமலை ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல அவர் தான் வராரான்னு. ஒரு பிளாக்கா தெரியுது. காலடி எடுத்து வைக்க போறாரு. ஆள போறான் தமிழே இந்த உலகம் எல்லாமே. அது டெல்லி மெட்ரோன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் மெட்ரோ இவ்வளோ காலியாக இருக்குது. இன்னும் பகலில் 10 மணிக்கு 11 மணிக்கு இப்போ தான் கூட்டம் வருது. ரிசல்ட் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. எந்த ஸ்டேஷனில் இறங்கி போய் எந்த ஸ்டேஷன் போகணும் மெட்ரோவில் அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாமல் பின்னாடி ஒத்துழைக்கிறார். தமிழண்டா கஷ்டப்பட்டு சவுந்தர் வந்து ஹிந்திக்காரத்து ஒருத்தருக்கே வழி சொல்லியிருக்காரு. ஹிந்தியில பேசி எப்படியோ சொல்லிட்டாரு. தெரிஞ்ச ஹிந்தியை வச்சுட்டு பொழைச்சிட்டாரு. போயிட்டு இருக்குது மெஜெண்டா லைனா. அதை திருப்பி சொல்லுங்க எங்க இருக்கு. இது மெஜெண்டா மேலே, அது பார்டர் மெஜெண்டா. ஏன்னா அது மெஜெண்டா லைன்லாம் பார்டர் மெஜெண்டா தான். அடுத்து எல்லோ லைன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ எல்லோ லைன்ல இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இவர் தான் அது. எடிட்லையா பார்க்கலாம். பார்ப்போம் எல்லோ லைன் போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்ப்போம். ஃபுல்லாக அதே ட்ரெயின் கூட அதே கலர். ரெண்டு எங்க அது பாருங்க. இல்லை எல்லோ மெஜெண்டா ரெண்டுமே வந்துருச்சு. இங்க இருக்கு. டுவர்ட்ஸ் எல்லோ லைன். ஆமாம் அவர் இல்லாமல் எப்படி போகிறது? அது ஒரு கேடு. மேலையா கிராசிங்க்கு வந்தாச்சு. ஹவுஸ் ஏதோ பேர் மெஜெண்டா அண்ட் எல்லோ லைன் கிராசிங். அதனால் ரெண்டும் மிக்ஸ்ட் அப். ஒரே கூட்டம் தான், எடுக்க முடியல சரியா. எல்லோ லைன் கூட்டம் எல்லோ லைன். என்ன தானே அடிச்சு பிடிச்சி பேசிட்டதா?
காட்டல. இது குருகிராம் ஆகின்னு ஒரு இடமே காட்டல. ஓஹோ, அப்படியே அடிச்சு பிடிச்சி ஒரு ஆட்டோ ஏறியாச்சு. இதுனா 2வது ஆட்டோ நம்ம ஏறினது 2வது ஆட்டோ. ரோடெல்லாம் பாருங்க, அதே தார் ரோடு தான், கருப்பு கலர்ல தான் இருக்கு ரோடு. பஸ் பச்சை கலர் இருக்கு. ஒரு ஏடி இங்கே வருமா? ஒரு வழியா வந்தாச்சுப்பா புது மினார். அப்போ தெரியுது ஏன் இந்தியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்ட்டு. எவ்வளோ கூட்டம். ஒரு டிக்கெட் வாங்கிறதுக்குள்ள டேரெக்டாக போய் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்க முடியல. ஆன்லைன் டிக்கெட்டு தான் வாங்கிட்டு உள்ளே வந்தோம். பாப்புலேஷன் கிரைசிஸ் அதிகமாகுதுப்பா இந்தியாவில். மத்தியானம் 1 மணிக்கு இவ்வளோ கூட்டம். வெயில்ல இந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் பார்த்ததே இல்லை. கடைசியாக ஹைதராபாத்தில் கூட கோல்கொண்டாலாம் இவ்வளோ இருந்ததில்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. மெட்ரோவில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், ஏன்னா க்யூ இங்கே ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நிறைய மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் ஈஸியாக போயிட்டு யூபிஐ பண்ணிட்டு வந்துடலாம். ஏய் விளையாடிட்டு இருக்கா. இதுதான் வந்து ஒரிஜினல் டெல்லி மாதிரி ஃபீல் ஆகுது. லோக்கலுக்கு வந்தாச்சு. இங்கே ஆட்டோலாம் வித்தியாசமாக இருக்குல்ல. மழை பெஞ்சா நனைஞ்சிருவாங்க போல இருக்கு எல்லாரும் ஆட்டோவில். பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸா? கரூர்பாக் மெட்ரோவில் இறங்கி அங்கே நடந்து வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ப்ளூ நல்லா இருக்குது. பரவாயில்ல. ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் சாப்பிட்லாம். ரிசப்ஷன் ஏரியா நல்லா தான் இருக்குது. தெருவில் 2 பக்கமும் கார் தான் நிற்கிது ரோடை விட. இதனால தான் அந்த பேட்ரி ஆட்டோ யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. சின்ன ஆட்டோ, பேட்ரி ஆட்டோ. எது சொல்கிறீங்க? பேபி ஹாக்கில் இருக்கா பிராண்டா? ஓ, நம்மள மாதிரி எத்தனை பேர் வந்து ரோட்டரியில் துணி எடுக்கிறாங்க. நிறைய பேர் எடுப்பாங்க போல இருக்கு. சென்னையில் மட்டும் இல்லை, டெல்லியிலே இருக்குது. ஷெக் ஷெக் ஷெக். அவர் 2 மினிட்டா இன்னும் போகிறதுக்கா? இது என்ன சாண்ட்விச்சா? ஆமாம், மோமோஸா? சாண்ட்விச் தான் இருந்தது, இது மோமோஸா? இல்லையே, ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க மோமோஸு, கார சட்னிலாம் போட்டு. இதோ பாருங்க, ஆரம்பிச்சுட்டாங்களே. என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக் இல்லையே. எல்லாம் விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டுக்கலாமா? இல்லையா இருக்கு. ஏன் இந்த செயின் போட்டிருக்காங்க, வண்டி போவாது. பா, பலூன் கட்டி பறக்க விட்டுருக்காங்க. பாண்டி பஜார் पर இருக்கா.
இங்கே தங்க வேலை கம்மியாக இருக்குமா? ஃபைனலி கடைக்கு வந்துட்டோமா சாப்பிட்றதுக்கு. ஓ வடை வடை மலாய் சொல்லியிருக்கு. கடையில் இவ்வளோ கூட்டம் இருக்கு. அதெல்லாம் பக்கத்தில் வந்து டாமினோஸ் இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லை வேற. இது சூப்பராக இருக்கு சத்தியமா. அது பேர் என்ன? பாசந்தி தானே அது பேர் இல்லையா? ரசமலாய். ஓகே ரசம் கலர்ல இல்ல. சரி ஓகே ரசமலாய் இதுக்கு பேர். ஓகே மலாய் ரசமலாய்டா. அடிக்கலாம் நிறைய இருக்கு. ஒருத்தர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னது சேமியா பாயசம் மாதிரி சேமியா மட்டும் அப்படியே ஒயிட் கலர்ல ஒரு எடுத்துட்டு போறாப்ல. என்னன்னு தெரியல. அது கூட நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்வீட் போல இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பன்னீர் கபாபா இது. சத்தியமா நல்லா தான் இருக்கு இந்த கடை. குல்ஃபியா? நம்ம ஒரு குல்ஃபி அது அப்படியே அதே மாதிரி எடுத்துக்கிறாங்களா? கட் பண்ணி கொடுக்குறாங்களா? பாருங்க சேமியா பாயசம். இதான் அந்த சேமியா பாயசம். சேமியா போட்டிருக்காங்க பாருங்க. ஃபைனலி இது வந்துருச்சா? இதுதான் சொல்லல அந்த பாட்டிமா சாப்பிட்டது. ஆனால் அது எதுவுமே சாப்பிடல. இது ஸ்பூன் சாப்பிடல. ஷூ ஒரு கடை ஒரு ஃபுல்லாக ஷூ. சீக் டெம்பிள் நினைக்கிறேன். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே வந்து தலையில் ஏதோ போட்டு போகிறாங்க. அப்போது சீக்கு டெம்பிள் தான் நினைக்கிறேன். எங்கள் தலையில் ஒன்றுமே இல்லையே. அதில் ஒன்று இல்லை. கடைசியில் இதெல்லாம் துணி எடுத்து கட்டுறதுக்கு வச்சுருக்காங்க. எது கட்டுறதுனே தெரியலையே. அப்படியே கொடுக்குறாங்க. போட்டு கொடுக்குறாங்க. செப்பல் எங்க ஷூ வரலையா இன்னும்? ஷூ ராக்ஸ் பாலிஷ்லாம் போட்டு கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. போயிட்டு வந்தாச்சு. இடமா சிங்கப்பூர் மாடல். சிங்கப்பூர் மாடல். சிங்கப்பூர் மாடல் நேராக ஊருக்கு போயிட்டு சிங்கப்பூர் மாடல் போயிட்டு எல்லாரும் செருப்பு வரைக்கும் தோச்சா மாதிரி பாத்தீங்களா? அந்த பையன் ஷூ பாலிஷ் போட்டு இருக்கு எடுத்துருக்கிறேன். அந்த பையன் சேவை பண்றான் ஜி. நம்ம நீங்க என்ன சேவை பண்ணீங்க? நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வரதா? பிரசாதம் சாப்பிட்டு குப்பை நீங்க எங்க போட்டு வரீங்க? கோயிலுக்கு முன்னாடியே போட்டு வரீங்க. குப்பை தொட்டி போட்டு வந்துருவேன். சரிங்க. நம்ம ஊர்ல அப்படி இது எந்த அளவுக்கு சேவை பண்றதுக்கு மனுஷங்களா பண்றது அந்த அளவுக்கு நிறைய இல்ல. அவங்க ரொம்ப பிச்சிருவாங்க. அது கத்தியில வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்க முன்னாடியில இருந்து ஃபாலோ பண்றது. அது வந்து பாதுகாப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. எல்லாருமே வச்சுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு கஷ்டமான ஒரு பார்டரில் அவங்க பட்ட கஷ்டம். இதை பத்தி நம்ம டீடைல்டா ஒரு வீடியோல போடுவோம். பிருத்திவிராஜ் வந்து கொஞ்சம் வந்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் வாஷ் பேக்ரவுண்ட் கொடுத்து நாங்கள் வந்து பறிச்சு வரோம். இப்போ கொஞ்சம் பசிக்குது. நாங்கள் சாந்தினி சவுக்கு போயிட்டு ஏதாவது கதை தேருமான்னு பார்த்துட்டு சாந்தினி சவுக்கா ஆமா என்னென்ன வாங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு வீடியோ அங்கே போய் நாங்கள் போய் போஸ்ட் பண்ணுறோம். ஓகே. இங்கே தான் லைட்டிங் இல்லை. ஏதோ கொஞ்சம் தான் வந்துருக்கு. சரி ஓகே பார்ப்போம். இங்கே லைட்டு நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு என்ட்ரன்ஸு கேட்டு.
இங்கேருந்து கிளம்பி அடுத்தது மறுபடியும் கரோல் பாகு தான் போகலான்ட்டு ஆட்டோ பிடிக்க போகிறோம். मार्केट के तरह आगे बढ़ तो आगे जाके पहले कर पहले ठीक है. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் சவுந்தர் go ரெக்கார்ட் பண்ணணும்ல, நம்ம ஊர் மாதிரியே போட்டுக்குதாப்பா. பாரு லெமன் சோடா. ஓஹோ, எங்க வாங்கிக்கோங்க. சாரி, போஸ்ட் கொடுத்தீங்களா? ஓகே, திருப்பி கொடுங்க, ஃபோட்டோ எடுத்துடுறேன் அப்படியே. வந்து போட்டு வச்சிருக்காங்க. ரோடு ஃபுல்லாக இப்போ ரோட்டுக்கு நடுவுலேயே இதுல பாருங்களேன், சேர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கில் சேர் மாதிரி ரோட்டுக்கு நடுவில் போட்டிருக்காங்க பாருங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன் நான், பார்க்கிங் பேரலல் பார்க்கிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. காமாட்சி சில்க் ஹவுஸ். காஞ்சிபுரம் பட்டு புடவை தமிழ்லேயே இருக்கு, ஆனால் போய் எடுக்க முடியாதே. இங்கே வந்தால் மட்டும் நான் கம்மியாக இருக்க போகுது. தப்புன்னு ஒருத்தர் கையை தூக்கிட்டாரு, பார்த்தா ஓ இங்கே தான் கோயில் இருக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிச்சு. ஸோ போயிட்டு ஹோட்டலில் தூங்க போகிறோம். செகண்ட் டே அடுத்த வீடியோவில் போடுறோம் மக்களே. நன்றி.